முத்துவின் இதயம் இன்று கனத்துப் போய் இருக்கிறது. விபத்தில் சிக்கிய தன் தந்தை அண்ணாமலையை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வரும்போது அவன் கண்கள் மீதமுள்ள கண்ணீரை தேக்கிக் கொள்கின்றன. அண்ணாமலை வீட்டிற்குள் நுழைந்ததும் முதலில் தேடுவது மீனாவைத்தான். ஆனால் முத்து உண்மையை மறைக்கப் போராடுகிறான். மீனா பூக்கட்டப் போயிருக்கா என்று அவன் சொல்லும் பொய் அவரது தொண்டைக்குள்ளேயே சிக்கிக் கொள்கிறது. தன் மனைவியே தன் தாயை வீட்டை விட்டு துரத்தியதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. விஜயாவின் நச்சு வார்த்தைகள் முத்துவின் காதுகளில் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. தந்தையின் பாசத்திற்கும் தாயின் பிடிவாதத்திற்கும் இடையில் ஒரு ஊசலாடும் ஊஞ்சலாய் முத்துவின் மனநிலை இன்று சிதைந்து போயிருக்கிறது. அந்த காரில் வரும்போது ஏற்பட்ட மௌனம் 1000 கதைகளைச் சொல்கிறது. தன் காரையே விற்று தந்தையை காப்பாற்றிய அந்த தியாகம் யாருக்கும் தெரியாமல் அவன் நெஞ்சுக்குள்ளேயே புதைந்து கிடக்கிறது. விஜயாவின் கண்கள் இன்று குரோதத்தால் சிவந்து போயிருக்கின்றன. தன் கணவருக்கு நேர்ந்த விபத்திற்கு மீனாதான் காரணம் என்று அந்த போலி ஜோதிடரின் வார்த்தைகளை வேதவாக்காக நம்புகிறாள். இவள் இந்த வீட்டில் இருந்தால் என் கணவரின் உயிருக்கே ஆபத்து என்று அவள் கக்கும் விஷம் அந்த வீட்டின் அமைதியை குலைக்கிறது. அண்ணாமலை மீனா எங்கே என்று கேட்கும்போது துளியும் ஈவு இரக்கமில்லாமல் அவளை நான் தான் துரத்தினேன் என்று கர்வத்தோடு சொல்கிறாள். மனோஜின் திருமணத்திற்காக மீனா இந்த வீட்டை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதில் அவள் குறியாக இருக்கிறாள். பாசத்தை விட பகையையே பெரிதாக கருதும் விஜயா ஒரு தாயாகத் தோற்றுப் போகிறாள். பார்வதியுடன் சேர்ந்து கொண்டு அவள் போடும் அந்த ஆன்மீக திட்டங்கள் அனைத்தும் மீனாவை நிரந்தரமாகப் பிரிக்கவே. ஒரு பக்கம் கணவன் காயப்பட்டு கிடக்கிறான், மறுபக்கம் ஒரு குடும்பத்தை உடைக்கத் துடிக்கிறாள் இந்த விஜயா. மீனா இன்று தன் பிறந்த வீட்டில் ஒரு அகதியைப் போல அமர்ந்திருக்கிறாள். தன் மாமனார் அண்ணாமலைக்கு நேர்ந்த விபத்து அவளை நிலைகுலையச் செய்திருக்கிறது. என் காலடி பட்டால் இந்த வீட்டிற்கு ஆகாது என்று அத்தை சொன்ன வார்த்தைகள் அவள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. முத்து அவளை அழைக்க வரும்போது அவனோடு செல்ல மறுக்கிறாள். இது அவளது கோபம் அல்ல, தன் மாமனார் மீது கொண்ட அதீத அன்பு மற்றும் பயம். நான் அங்கிருந்தால்தானே மாமாவுக்கு ஆபத்து, நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன் என்று அவள் சொல்லும்போது அவளது தியாகம் உச்சகட்டத்தை எட்டுகிறது. முத்துவின் கண்களை பார்க்கக்கூட துணிவில்லாமல் தன் கணவனை தவிக்க விடுகிறாள். மீனாவின் இந்த மௌனப் போராட்டம் விஜயாவின் சதிக்கு கிடைத்த வெற்றியாக தெரிந்தாலும் அது ஒரு புனிதமான தியாகத்தின் வெளிப்பாடு. தன் வாழ்வை விட தன் குடும்பத்தின் நன்மையே முக்கியம் என்று கருதும் மீனாவின் உறுதி பார்ப்பவர் நெஞ்சை உருக்குகிறது. ஸ்ருதி இன்று ஒரு அக்னிப்பிழம்பாக மாறுகிறாள். விஜயாவின் மூட நம்பிக்கைகளையும் மீனாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் கண்டு அவளால் சும்மா இருக்க முடியவில்லை. படித்தவர்கள் கூட இப்படி அறிவில்லாமல் நடக்கலாமா என்று அவள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் விஜயாவின் முகத்தில் அறைகிறது. அறிவியலுக்கும் அறிவிற்கும் இடமில்லாத அந்த வீட்டில் ஸ்ருதி நீதியின் குரலாக ஒலிக்கிறாள். விபத்து என்பது ஒரு தற்செயலான நிகழ்வு, அதற்கும் மீனாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவள் கேட்கும் லாஜிக் விஜயாவை ஆத்திரமடையச் செய்கிறது. உங்களுக்கு 6வது அறிவு என்று ஒன்று இருக்கிறதா என்று அவள் கேட்கும்போது அந்த வீட்டின் அஸ்திவாரமே அதிர்கிறது. மீனாவிற்காக பரிந்து பேசும் ஸ்ருதி இந்த நவீன காலத்து பெண்ணின் அடையாளமாக திகழ்கிறாள். விஜயாவின் பிடிவாதத்திற்கு முன்னால் தன் கோபத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தத் துணிகிறாள் ஸ்ருதி. அண்ணாமலை இன்று உடலால் மட்டுமல்ல மனதாலும் பலத்த காயமடைந்திருக்கிறார். விபத்திலிருந்து தப்பித்து வீட்டிற்கு வந்த அவருக்கு மீனா இல்லாத அந்த வீடு ஒரு சுடுகாடாகத் தெரிகிறது. தன் மருமகள் மீது அவர் வைத்திருக்கும் பாசம் விஜயாவின் சூழ்ச்சியால் சிதைக்கப்படுவதைக் கண்டு அவர் குமுறுகிறார். மீனா எங்கே என்று அவர் கேட்கும் ஒவ்வொரு முறையும் அவருக்கு கிடைக்கும் பதில்கள் ஏமாற்றத்தையே தருகின்றன. விஜயாவின் குரூரமான மனப்போக்கை அவரால் மாற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கம் அவர் கண்களில் நீராக வழிகிறது. முத்துவிடம் அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடு என்று அவர் கெஞ்சும்போது ஒரு தந்தையின் பலவீனம் வெளிப்படுகிறது. தன் மனைவி தன் குடும்பத்தையே சிதைக்க துணிந்துவிட்டதை உணர்ந்த அண்ணாமலை இன்று ஒரு கையறு நிலையில் இருக்கிறார். அந்த வீட்டின் தூணாக இருந்தவர் இன்று தன் மருமகளுக்காக ஏங்கித் தவிப்பது காலத்தின் கொடுமை.